ஒரு கலகலப்பான காலையில் அலெக்ஸ் கிரேடி, ஒரு திறமையான வெல்டர், தன் மகன் வால்டர் சைக்கிள் ஓட்டுவதை கற்றுக் கொடுக்கின்றார். அப்போது ஒரு லெட்டர் வந்து சேர்ந்தது. அது டாமி லீ என்பவரிடமிருந்து. அவர் ஒரு கராட்டே கிளாஸ் நடத்துகிறார். அந்த லெட்டர் இல் 1988 சம்மர் ஒலிம்பிக்ஸ்க்கான யுஎஸ் ஒலிம்பிக் கராட்டே டீம் இல் சேர ட்ரை அவுட் செய்ய அழைப்பு இருந்தது. சவுத் கொரியா இல் நடக்கப்போவது. அலெக்ஸ் மிகவும் உற்சாகமாக இருந்தார். ஆனால் அவர் தன் மூளை ஷோல்டர் இன்ஜரி பற்றியும் காம்படிஷன் இல் ஏற்படும் ரிஸ்க்ஸ் பற்றியும் கவலை கொண்டிருந்தார். அவர் இந்த செய்தியை தன் மதவுடன் பகிர்ந்தார். அவரும் கவலை வெளிப்படுத்தினார். இதற்கிடையில் ட்ரைஅவுட்ஸ் இடம்பெற்றபோது டிராவிஸ் பிரிக்லி மிக கவனம் ஈர்த்தார். அலெக்ஸ் டேப் தேவைப்பட்ட போது டிராவிஸ் அதை கொடுக்க மறுத்தார். ஆனால் அப்போது டாமி லீ அழகாக ஒரு ரோல் அவருக்கு எறிந்தார். இந்த நன்மையான ஜெஸ்டர் அங்கிருந்த பிராங்க் கூசோ, யுஎஸ் டீம் ஹெட் கோச் கவனத்தை ஈர்த்துவிட்டது. போட்டிகள் தொடங்கியபோது அலெக்ஸ் தன் ஆப்போனன்ட் வர்ஜில் கெல மீது ஒரு உற்சாகமான கிக் அடித்தார். அப்போது டிராவிஸ் எச்சரிக்கையாக, வர்ஜில், உன் ஃபேஸ் கொண்டு பிளாக் பண்ணாதே என்று சொன்னார். சனி கிராசோ டிராவிஸ் பேட் டெம்பர் பற்றிய ஜோக் அடித்தார். அது அவர் சிறு வயதில் பிரஸ்ட் ஃபீடிங் பெறாமையின் காரணமாக இருக்கலாம் என்று. ஆனால் நகைச்சுவை விரைவில் மறைந்துவிட்டது. போட்டியின் மீது சுறுசுறுப்பு தொடர்ந்தது. என்ன ஒரு போட்டி! ஒரு அரைகையாடா பந்தயம் முடிஞ்ச அப்புறம் ஜசின் அண்ணாச்சி, ஒலிம்பிக் கமிட்டி சேர்மன், டீம் லிஸ்ட் வச்ச பக்கம் குழுவுடைய பேருகளை அறிவிச்சுட்டாப்ல. எங்களோட அலெக்ஸ், சனி, வர்ஜில், டாமி மற்றும் டிராவிஸ் தான் டீம் மெம்பர்ஸ். ஆனா அலெக்ஸ் ஷோல்டர் இன்ஜரி பத்தி கொஞ்சம் கவலை இருந்தாலும் அதை மறந்துட்டு பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாப்ல. அப்புறம் கூசோ கோச், அவரு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வச்சிருக்கார். பஞ்சுவாலிட்டி, டீம் ஒர்க் மற்றும் ஃபோகஸ் எல்லாம் கம்பல்சரி. இந்த 3 மாதத்துல எங்களுக்கு சவுத் கொரியா கூட போட்டி இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். அப்புறம் எங்களோட லிவிங் குவார்ட்டர்ஸ் காட்டினாங்க. ரூம்மேட்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க. டாமியுடன் அலெக்ஸ் ரூம் ஷேர் பண்ணார். அலெக்ஸ் அவர் வாழ்க்கை, மனைவி மரணிச்சது, அப்படி ஒரு பெரும் துயரம். அதனால ஒரு பொறுமையான தனி மனிதரா மாறிட்டார் என்று சொன்னார். நம்ம டான் அவர் பக்கம், அவருடைய கம்ப்யூட்டர் டிஸ்க்ஸ் கலெக்ஷனோட ஒரு குவியல் டெஸ்க். அதுல எல்லாமே பிளேயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபேக்ட் இருக்கு. அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? ஹேய், என்ன ஒரு சீன்! இப்பா இது டாக்வான் காட்டின அவருடைய டேட்டா கோல்ட் மைன் என்னமோ ஒரு ட்ரெஷர். ஆனா சனி ஏன் தொடர்ந்து செய்ய போறாரோ? அவர் கொண்டு வந்து காட்டின தன்னுடைய காம்பாக்ட் டிஸ்க் கலெக்ஷன் மற்றும் ரேர் ஆப்ரா பெர்ஃபார்மன்சஸ். ஃபைட்டர்ஸ் கூட ரொம்ப ரெஃபைன்ட் டேஸ்ட்ஸ் உடையவங்களா இருக்கலாம். இன்னொரு கார்னர்ல டிராவிஸ் இருந்தார். அவர் ஒரு நைட் ஆன் த டவுன் ரெடி ஆகிட்டிருந்தார். வர்ஜில் சரீன் மெடிடேஷன் ரொட்டீன்ல கொஞ்சம் கோபமாகிட்டார். அவர் ஒரு பா ஹெடட் ஆனார். அங்கே வர்ஜில் ஒரு வுமன் உடன் டான்சிங் பண்றார் மற்றும் டிராவிஸ் ஒருத்தருடைய வுமன் கூட ஃப்ளர்ட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏதோ ஒரு பரபரப்பான பா பிரால் ஏற்பட்டது மற்றும் அந்த மேன் ஒரு கிக் பண்ணி டிராவிஸ் நேரா விழுந்துட்டார். ஃபிஸ்ட் சுற்றி ஃபைட்ஸ் ஆரம்பிச்சிட்டு கேஆஸ் ரொம்ப ஏற்பட்டுச்சு. அதுல பிராங்க் கூசோ எதிர்பாராத போது அப்பியரன்ஸ் கொடுத்தார் மற்றும் ஒரு ட்ரிங்க் சீப் பண்ணி கொண்டு ஃபைட் வாட்ச் பண்றார் ஒரு குவாய்ட் அம்யூஸ்மெண்ட் உடன். டஸ்ட் செட்டில் ஆன பிறகு என்ன நடந்தது நான் உங்களுக்கு சொல்றேன். பார் முழுவதும் பேரு கீழே கிடந்தாங்க. அப்போ நம்ம கூசோ கூலா உத்தரவு கொடுத்தாரு அவரோட டீமை பஸ்ல ஏற சொல்லி. அடுத்த நாள் டீம் சைக்காலஜிஸ்ட் கேத்ரீன் பிராங்க் அவர்களின் ஆபீஸ் வந்தாங்க. ஆனா பிராங்க் கேத்ரீன் அவர்களின் இன்வால்வ்மெண்ட் விரும்பலை. எனினும் அவர் தன்னுடைய இம்பாக்ட் நம்பிக்கையுடன் சொல்லிக் கொண்டார் மற்றும் தன்னுடைய பேக்ரவுண்ட் டீட்டெயில் இல் விளக்கினார். இதனால் பிராங்க் ஒப்புக்கொண்டார் மற்றும் டீம் மென்டல் ஹெல்த் தேவை என்பதை உணர்த்தினார். கொரியன் டீம் வெல்ல அவர்கள் உறுதுணையாக இருப்பார் என நம்பினார். டீம் எதிர்ப்புகளுக்கு இடையே கேத்ரீன் சந்தித்து அவர் கொரியன் ஃபைட்டர்ஸ் சிறு வயதிலிருந்து மெடிடேஷன் மற்றும் ஃபோக்கஸ் கற்றுக்கொண்டதாக சொன்னார். இந்த மென்டல் ஸ்கில்ஸ் இல்லாமல் யுஎஸ் டீம் போட்டியில் வெற்றி பெற முடியாது என எச்சரித்தார். டீம் ஒரு கடுமையான பிசிக்கல் மற்றும் மென்டல் லிமிட்ஸ் சோதிக்கும் ட்ரெய்னிங் செஷன் இல் ஈடுபட்டது. அதே நேரத்தில் கொரியன் டீம் தங்களுடைய இன்டென்ஸ் ஒர்க் அவுட் தயாரானது. கேத்ரீன் யோகா மற்றும் மெடிடேஷன் டீம் இன்ட்ரோடியூஸ் செய்தார். அதை அவர்கள் ஸ்கெப்டிசிசம் உடன் வரவேற்றனர். மேட்ச் இல் டாய் நிகழ்ந்தால் ஷியர் ஸ்ட்ரெங்க் மூலம் முடிவு செய்யப்படும் என்பது அறிந்தபின் ஃபோக்கஸ் முக்கியத்துவம் புரிந்தது. யாரும் ஸ்டெப் அப் செய்ய முன்வராதபோது கூசோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட். பாருங்கப்பா, கேத்ரீன் அந்த அணியை எப்படி அசத்தினாங்க. ஒரே பிற்பகலில் அந்தந்த பிளாக்ஸ் துல்லியமாகவும் எளிதாகவும் உடைத்து விட்டாங்கன்னு. மறுபக்கம் டிராவிஸ் மற்றும் டாமி இடையிலான மோதல் உச்சகட்டம் அடைஞ்சு போச்சு. டிராவிஸ் டாமி சண்டைக்கு அழைத்தபோது டாமி மறுத்துவிட்டார். டிராவிஸ் அவரை எலோ என்று கேலி செய்தபோது டாமி அழகான திருப்தியான பதிலளித்து மற்றவர்களிடமிருந்து சிரிப்பு பொங்க வைத்தார். அது டிராவிஸ் கொஞ்சம் கோபப்பட வைத்துவிட்டது. அதே மாலை அணி கொரியா ஃபைட்டர்ஸ் களுக்கு எதிராக ஒரு ஃபுட்டேஜ் பார்க்க ஒன்று கூடியிருந்தது. ஸ்கிரீன் இல் பிரசிஷன் மற்றும் பாவ காட்சிகள் மின்னிக் கொண்டிருந்தன. டாமி தன்னுடைய மேட்ச் கொரியா வின் மிகச்சிறந்த ஃபைட்டர் டேஹோங் பாக் உடன் என்று கண்டுபிடித்தார். அந்த கனவில் சிறுவயதில் டாமி இன் அண்ணன் டேவிட் ஒரு ஹை ஸ்டேக்ஸ் டூர்னமெண்டில் டேஹோங் பாக் உடன் மோதியபோது ஒரு கொடிய கிக் மூலம் போராட்டம் முடிந்தது மற்றும் துயரமாக டேவிட் இன் உயிரை பறித்தது.
யோ கதையில பாருங்க, டாமி மற்றும் டிராவஸ் பயிற்சிக்காக ரிங்ல இருக்காங்க பாஸ். அப்போ டிராவஸ் ஒரு இல்லீகல் மூவ் பண்ணிட்டாரு. ஆனா டாமி ஸ்மார்ட்டா ஒரு கிக் விட்டு டிராவஸ்ட மட்டமாக அடிச்சு பழிக்கடல தள்ளிட்டாரு. அடியோ புலியா டாமி. ஆனாலும் இதை அனைவரும் ஒரு ஸ்கில்ஃபுல் டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க கூசோ மட்டும் ஹாப்பி இல்ல. அவரு டாமிய ஓரமா இழுத்துட்டு போய், நீ இப்படி ஹெசிடேட் பண்ற போது டூர்னமெண்ட்ல தியான் உன்னை வெறும் அடிக்க மாட்டான், அழிச்சுடுவான் நூ வார்னிங் கொடுத்துட்டாரு. அந்த களம் காண்பிக்கும் நேரத்துல டிசாஸ்டர் ஒன்னு சந்திச்சிடுச்சு. அலெக்ஸ் அவரோட மகன் வால்டர் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டான்னு செய்தி வந்துச்சு. மனசு உடைஞ்சு போட்டாரு அலெக்ஸ். ஆனா பிராங்க் சொல்றாரு, டீம்னு பிரையாரிட்டி காட்டுன்னு. அலெக்ஸ் தடுமாறி போய் வால்டர் பார்க்க ஓடி போனார். திரும்பி வந்ததும் பிராங்க் அலெக்ஸ்ட டீம்ல சேர்ப்பது மறுத்துட்டாரு. இந்த டென்ஷன் நிலையில் அலெக்ஸ் டாமி கண்டுபிடிச்சு, உன் ஃபியர்ஸ் எல்லாம் பேசிப்போமேன்னு சொல்லிட்டார். டாமி தன்னோட பயத்தை ஒப்புக்கொண்டார். டியான் என் முன்னாடி நிற்கும் போது நான் டீனை எதிர்க்கும் போட்டி டாமியை பயமுறுத்தியது அவரை தோற்கடிக்கும் அச்சம் அல்ல, ஆனால் அவரது கோபம் அவரை கொல்ல வரை தள்ளிவிடும் என்ற பயம் அவரை மிரட்டியது. ஆனால் அலெக்ஸ் டாமியின் உண்மையான போராட்டத்தை கண்டு அவருக்கு அவரது கோபத்தை வெளியே விட அறிவுரை அளித்தார். இல்லையேல் அது அவரை உள்ளிருந்து அழித்துவிடும் என்று எச்சரித்தார். ஆனால் டாமி அதை கண்டுகொள்ளாமல் மோட்டார் சைக்கிளில் ஏறி தூரமாக பாய்ந்தார். அலெக்ஸ் அவன் தடைகளை வெல்ல முடியுமா என யோசிக்க விட்டுவிட்டார். பின்னர் டிராவஸ், வர்ஜில் மற்றும் சனி ஒன்றாக கூசோ விடம் சென்றனர். அலெக்ஸ் மற்றும் டாமி இருவரும் சேர்ந்து இல்லாததால் வெற்றி கிடைக்காது என கூறினர். கூசோ மௌனமாக கேட்டுக்கொண்டார். அடுத்த காலை விமானம் ஏற தயாராக இருக்குமாறு மட்டும் நினைவுறுத்தினார். ஆனால் ஒரு சிறிய அமைதியான தருணத்தில் அலெக்ஸ் திரும்ப அழைத்தார், அவர்களது எதிர்காலத்துக்கான நம்பிக்கையின் ஒரு அடையாளமாக. மறுநாள் காலையில் டாமி விமான நிலையத்தில் திரும்பி வந்தார். தயாராக இருந்தார். கூசோ ஒருபோதும் பாவனை மாறாதவர் ஒரு அனுமதி பெற்ற பார்வையை கொடுத்தார். டீம் தென்கொரியா சோல் வந்ததும் கூசோ அவர்களை கூட்டியிருந்து ஒரு இறுதி ஊக்கமூட்டும் சொல்லை கூறினார். அவர் அணியினருக்கு நினைவுபடுத்தினார் என்று விக்டரி மட்டும்தான் பெருமைக்கு அளவுகோல் அல்ல. ஜெயிக்க அல்லது தோல்வியடைய என்ன வேண்டுமேனும் அவர்கள் முழு முயற்சியையும் கொடுத்தால் அவர்கள்தான் உண்மையில் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆவார்கள். போட்டி ஆரம்பிக்கும் போது அலெக்ஸ் கூட்டத்தில் தேடியபடி நுழைந்தார் மற்றும் கண்கள் ஒளிவிட்டு மகிழ்ச்சியானார். அவரது அம்மாவையும் அல்தரியும் ஸ்டான்ஸில் ஷேரிங் செய்யும் போது கண்டபோது. சனி முதலில் வந்து அடுத்தடுத்த தாக்குதல்களை சந்தித்து தனது பவுட் இல் தோற்றுவிட்டார். இது ஒரு கடினமான துவக்கத்தை கொடுத்தது மற்றும் கொரியன்ஸ் ஆதிக்கத்தை அமைத்தது. வர்ஜில் அடுத்தவராக வந்து முயற்சி செய்தார், ஆனால் அது கூட 11 பாயிண்ட் என்ற கொரியன் லெட் பெரிதாக்கியது. பின்னர் டிராவஸ் தனது பழக்கமான கிரிட் உடன் ரிங்கில் நுழைந்தார். போட்டி கடுமையானதாக இருந்தது மற்றும் தலையில் பலமான அடி அவரது முகத்தை குருதியால் நிரப்பி பார்வையை தெளிவாக காண சிரமப்படுத்தியது. ஆனால் தீர்க்கமான மனநிலையுடன் டிராவஸ் போராடினார். வீரமாக போராடி போட்டியை சமன் செய்து தனது அணியின் மரியாதையை பெற்றுக்கொண்டார் மற்றும் யுஎஸ் ஒரு நம்பிக்கையின் துளியை கொடுத்தார். மேட்ச் சமனாக இருந்தபோது போட்டி பலத்தை சோதிக்கும் நிலைக்கு மாறியது. டிராவஸ் முதலில் வந்து 6 சிமெண்ட் பிளாக்ஸ் களை உடைத்தார். அப்படியே சூடு பிடிச்ச நேரம். ஆனால் அவருடைய கொரியன் ஆப்போனன்ட் ஒரு அதிரடியான தடவையில் 9 புள்ளிகளை அசால்ட்டா அடிச்சு தங்களோட லீட் காப்பாற்றினார். அடுத்த நிமிடம் டாமி அலெக்ஸ் ஒரு பக்கம் இழுத்து கொண்டு போய், வெற்றிக்கான பொறுப்பு இப்போ அவங்களோட டோல்ல தான் என்று சொன்னார். அடுத்தடுத்து சமரசம் செய்ய துடிக்கும் போது எதிராளி ஒரு லக்கி ப்ளோ கொண்டு வந்து டான்ட் செய்தார். அது அலெக்ஸ் நெருப்பை கொளுத்தியது. அவர் கோபத்துல எதிராளியிடம் தாக்குபவிடம் சென்றார். அப்போ இரு டீம்களும் மேட்சில் கும்மாளமாக ஓடிவந்தன. ஒரு மோதல் எழுந்துவிட போகிறது போல. கோச்சர்ஸ் மற்றும் செக்யூரிட்டி உடனடியாக இடையூறாக இன்டர்வீன் செய்து மீண்டும் ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட நிலையை ஏற்படுத்தினர். மூன்றாம் சுற்றில் அலெக்ஸ் மேட்ச் ஒரு கடுமையான திருப்பத்தை எடுத்தது. எதிராளியின் ஃப்ளைங் கிக் மூலம் அவருடைய ஷோல்டர் இடம்பெயர்ந்தது. அலெக்ஸ் தன்னிடம் டாமி அவருடைய ஷோல்டர் ரீசெட் செய்ய கேட்டார். வலியை தாங்கிக் கொண்டுதான். அடே, அலெக்ஸ் ஒரு பெரிய பழுவுடன் அவரின் முழு முயற்சியை கையாழ்ந்து ஒரு சக்தி வாய்ந்த திராப்பி போட்டார். இப்போ ஸ்கோர் 29 சவுத் கொரியாவுக்கும் 22 அமெரிக்காவுக்கும். டாமி தியோன் பார்க்கிடம் இதுவரை கடினமான முயற்சிதான். ஆரம்பம் மிகவும் படுமோசம். தியோன் விரைவில் 3 புள்ளிகளை போட்டாரு. ஆனாலும் காயப்பட்ட டாமி தலை குனிந்து கொடூரமாக போட்டியில் இறங்கினாலும் கவனம் ஈர்ப்பது இல்லை. அவனுக்கு வெற்றி வேண்டும். 6 புள்ளிகள் அல்லது ஒரு நாக் அவுட் வேண்டும். அடுத்த ரவுண்டில் நிற்காமல் சண்டை நடந்தது. ஆனாலும் மீண்டும் தியோன் ஒரு சட்டவிரோத அடி வீசினார். ஆனால் ரெஃபரி கவனிக்கவில்லை. ஆனால் டாமி ஒரு அடியை அடித்தான், மற்றொரு அடியை பின்பற்றினான். அப்படியே தியோன் ஒரு லெக் உடைத்து விட்டான். போட்டி டை ஆனது. வெறும் 30 வினாடிகள் மட்டுமே மீதமிருக்க தியோன் நிற்க முடியாமல் வலியுடன் நிற்க டாமி ஒரு இறுதி தீர்மானமான அடி கொடுக்க தயாராகிறான். ஆனால் அவன் உறைந்து நிற்கிறான். தியோனின் கொலைகார கிக் நினைவுகளால் பீதியுடன் நிற்கிறான். கோபமும் தயக்கமும் அவன் உடலில் ஓடுகின்றன. டாமியின் மனதை அறிந்து அலெக்ஸ், குசோ மற்றும் உதவியாளர் எல்லாம் பார்க்க பரிதவிக்கின்றன. பயிற்சியாளர்கள் டாமி தடுக்க முயற்சித்த போதும் டியான் போட்டியின் இறுதி நொடியில் தரையில் விழுந்தார்.
ஆனால் புள்ளிகளின் மூலம் டியான் வெற்றி பெற்றார். தூசி அடங்கிய பின் குசோவிடம் டாமி நெகிழ்ந்தார். அவர் அவனுக்கு மிக உணர்ச்சியுடன் உறுதியாக பேசினார். ஸ்கோர் போர்டு காட்டாத போதிலும் இந்த போட்டியில் உண்மையான வெற்றி டாமி-யை சார்ந்ததே. கொரியன் அணியினர் தங்கப்பதக்கங்களை பெற்றபோது நாடகமான மாற்றம் நடந்தது. இரத்தமும் காயமும் உடன் டியான் டாமி-இடம் வந்து மரியாதையுடன் அவரிடம் கூறினார், தோல்வியுடன் வாழ்வை காப்பாற்றுவது உண்மையான வெற்றியையும் கௌரவத்தையும் தருகிறது. அதிர்ச்சியாக டியான் தனது மெடலை அவிழ்த்து டாமி-இன் கழுத்தில் சூட்டினார். ஆழ்ந்த உணர்ச்சியுடன் டேவிடின் மரணத்திற்கு மன்னிப்பு கேட்டார். கொரியன் அணியின் மற்ற வீரர்களும் அவர்களின் மெடல்களை அமெரிக்க போராளிகளிடம் கொடுத்தனர். அரங்கம் உற்சாகத்தில் பொங்கியது.